ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா? எல்லாம் வேலை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நானும் டிஃபனுக்கு ரெடி பண்ணலான்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நேற்று தான் மாவு அரைச்சிட்டு வந்தேன் இட்லிக்கு. வாங்க என்ன டிஃபன் பண்ண போகிறோம், என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, டிஃபனுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இட்லி ஊற்றிட்டு தக்காளி குருமா வச்சுட்டு சட்னி அரைக்க போகிறேன். அதே மாதிரி இஞ்சி பூண்டு தீர்ந்துருச்சு. இஞ்சி பூண்டு அரைக்க போகிறோம். வாங்க அதில் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இஞ்சி பூண்டு காலி ஆகிடுச்சு. அதனால் நம்மளுக்கு எப்பயும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்குவேன். நிறைய அரைக்க மாட்டேன், எனக்கு தேவையான அளவு அரைச்சி வச்சுக்குவேன். பாருங்கள், பூண்டு கொஞ்சம், இஞ்சி, இது ரெண்டையும் கழுவி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு ஆட்டி வச்சுக்குவேன். எனக்கு எப்படியோ ஒரு மாதம் வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். ஒரு மாதம் வரும், இல்லை ஒரு 20 நாள் அந்த மாதிரி வரும். நிறையெல்லாம் ஆட்டி வச்சுக்க மாட்டேன். எனக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். இதில் என்ன டிப்ஸ் சொல்ல போகிறேன்னா, நம்ம இந்த இஞ்சி தோல் சீவுறோம் பார்த்திங்களா? பாருங்கள், இந்த மாதிரி நான் சீவி வச்சுருக்கேன் இல்லையா, அது மேலே இருக்க தோலெல்லாம் இதை என்ன பண்ணுங்க, நல்லா கழுவிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் போட்டு, நல்லா இப்படி வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி வாஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் இருக்க மண்ணெல்லாம் வந்துடும். அப்போ என்ன பண்ணுங்கன்னா, ஒரு இதில் போட்டு காய வச்சுருங்க. நிழல்லே போட்டு காய வச்சிட்டிங்கன்னா, அது நம்ம டீ தூள் இருக்கு இல்லையா, அதில் நம்ம அதை அப்படியே பவுட்ரு பண்ணி, ஒரு ஏலக்காவும் ஒன்று போட்டு பவுட்ரு பண்ணி டீ தூளில் கலந்து வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். டீ, மசாலா டீ, இஞ்சி டீ மாதிரி சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த தோலை வேஸ்ட் பண்ணாதீங்க, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு ஆட்டி வச்சுருக்கேன். இட்லி எப்படி வருதுன்றதை பாருங்கள். நல்லா புளிச்சிருச்சு. இப்போ வேணுன்ற அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் மாவு. பாருங்கள், நான் வேணுன்ற அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா 2 இடத்துல ஊற்ற போகிறேன். ஏன்னா இந்த எப்படி துப்புரவு பணியாளர்கள் அவங்க வந்திருக்காங்க, அப்புறமா வருவாங்க எங்கள் வீட்டுக்கு குப்பை எடுத்துகிட்டு போக. அவங்களுக்கு டிஃபன் கொடுக்கணும். அதனால் நான் கொஞ்சம் சேர்த்து எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறோம். மாவு கரைச்சி வச்சிட்டோம். இப்போ தக்காளி குருமாவுக்கு பாருங்கள், பச்சை மிளகா 4 போட்டிருக்கேன், ஒரு வெங்காயம், கொஞ்சோண்டு தேங்காய். இது ஒரு தக்காளி அரைக்க போகிறேன், மிச்சம் 2 தக்காளி அறுத்து போட போகிறேன். என்னென்ன மசால் போட போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு என்னென்ன மசால் போட போகிறேன்னா, பாருங்கள், பொட்டுக்கடலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், கசகசா கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது எங்கள் மாமியார் செய்வாங்க. இந்த தக்காளி குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பாருங்கள், சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, சோம்பு கொஞ்சம், பட்டை லவங்கம் கொஞ்சம். இதுலேயே கூட நம்ம எண்ணெயிலே கூட போட்டு வணக்கி போடலாம். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது வாயில் கடிப்பட்டால் பிடிக்காதுன்னுவாங்க. அதனால் பாருங்கள், ஒரு தக்காளி அறுத்து போட்டுக்கிறேன். மிச்சம் 2 தக்காளி நம்ம வணக்கும் போது போட்டுக்க போகிறோம். பாருங்கள், 2 ஏலக்காய் வச்சுருக்கேன், பொட்டுக்கடலை கொஞ்சம், இந்த வெங்காயத்தையும் அறுத்து போட்டுடலாம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான், எல்லா மசாலும் போட்டாச்சு. நம்ம ஆட்டிட்டு வந்துடலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் இந்த மாதிரி நொரன்னு அரைச்சிக்கிட்டோம்னா தான் நம்மளுக்கு அது டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சோம்னா ஒரு மாதிரி மண் மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. பாருங்கள், கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. இது எனக்கு கரெக்டாக ஒரு மாதம் வரைக்கும் வரும் எனக்கு. அதே மாதிரி பாருங்கள், இந்த தோலை இந்த மாதிரி ஒரு தட்டுலேயோ ஒரு பேப்பர்லேயோ போட்டு அப்படியே வெயிலில் வச்சாலும் சரி, இல்லை வீட்டுக்குள்ளேயே வச்சு காய வச்சாலும் சரி, அது நல்லா காஞ்ச வாட்டி ஒரு 4 ஏலக்காவை போட்டு மிக்சியில் தூள் பண்ணி டீ தூளில் கலந்துருங்க, சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். எல்லாருக்குமே தெரியும் தக்காளி குருமா எப்படி செய்கிறோன்ட்டு. இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. இது என்னோடய ஸ்டைலு. நான் செய்கிறது தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு நான் சொல்லுவேன். நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்றது தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாமே அரைச்சிட்டோம் போட்டு, பட்டை லவங்கம் சோம்பு எல்லாமே. இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயமும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டும் போட்டு போடுறோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். தக்காளி
குருமாக்கு எப்பவுமே நீங்கள் வந்து வெங்காயத்தை நீளமாக அறுத்து போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் ஒரு பிரியாணி அடியும் ஒரே ஒரு ஸ்டார் இதுவும் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வணங்கட்டும் இருங்க. வெங்காயம் வணங்கிச்சு, தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வணங்கிறதுக்கு வெங்காயமும் தக்காளியும் வணங்கிறதுக்கு கொஞ்சம் கல் வெங்காயம் தக்காளி எல்லாம் வணங்கிடுச்சு. பாருங்கள், தனியாத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் இதையும் போட்டுருவோம். போட்டுட்டு இதை கொஞ்சம் கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ஊற்றிடலாம். அவ்வளோதான். சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆகிடும். இந்த பக்கம் இட்லிக்கு வச்சாச்சு பாத்திரம். இட்லியும் ஊற்றிக்கலாம். தண்ணி எவ்வளோ தேவைப்படுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. தண்ணி கொதிச்சிடுச்சு. பாருங்கள், இட்லி தட்டு வச்சுட்டேன். எப்பயுமே வந்து இட்லி ஊற்றும் போது தண்ணி நல்லா கொதிச்ச வாட்டி ஊற்றுங்க. அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இது வந்து நான் ரேஷன் அரிசியில் அரைச்ச மாவு தான். எப்படி இட்லி வருதுன்னு பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இட்லி. ரேஷன் அரிசியில் எப்படி எவ்வளோ பதம் எந்த அளவுக்கு போட்டு மாவு அரைக்கிறதுன்றதை நான் வீடியோ போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் குருமா கொதிச்சிட்ருக்கு. இந்த பக்கம் இட்லி இறக்கணும். உடனே சட்னி ரெடி பண்ணிவிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இட்லி ஊற்றி வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். குருமா ரெடி ஆகிடுச்சு. எடுத்து ஊற்றியாச்சு. இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பாருங்கள், இட்லி எடுத்து போட்டுடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். தம்பி போட்டு கொடுத்துடலாம். இருங்க வரேன். பாருங்கள், சாஃப்டாக எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு இட்லி நீங்கள் செய்யணுன்னா நான் எப்படி ஊற வைக்கிறது அரிசின்னு நான் சொல்லியிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். அதை பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். சட்னியும் அரைச்சாச்சு. சட்னியும் ஊற்றிடலாம். தம்பிக்கு கொண்டு போய் கொடுத்துடலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுப்பா, சாப்பிட்டு பார்த்துட்டு. எப்படி இருக்குப்பா இட்லி? சாம்பார், தக்காளி சாம்பார். ஓகே, அவ்வளோதான். ஓகே, ரெடி ஆகிடுச்சு டிஃபன். தக்காளி குருமாவும் சாஃப்டான இட்லியும். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் இதுதான் டிஃபனு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். இந்த குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இவ்வளோ சாஃப்டான இட்லி உங்களுக்கு வேணும்னா நான் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா?